அருமை இரட்சகருமாய் இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது 1 சாமுவேல் 1:10 இவ்வாறு சொல்கிறது, அவள் போய் மனங்க சொல்லி மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டா அன்னாளை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அன்னாளின் ஜெபம், அது எப்படிப்பட்ட ஜெபனா? அன்னாளின் கண்ணீரின் ஜெபம். அதான் அந்த காரியம். அவள் எதற்காக கண்ணீர் வெடிக்கிறான்னா, அவள் குழந்தை இல்லாத சூழ்நிலையில் ஒரு சந்ததி இல்லைன்னு சொல்லி அவள் கண்ணீர் வெடிக்கிறாள். கிட்டத்தட்ட பார்க்கணும், ஒரு 10 வருஷம் கூட அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அன்னாளுடைய கணவன் சொல்லுகிறார், 10 குமாரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி அவர்களுடைய சக்கலத்தி பெண்ணினால் அவளை நிந்திக்கிறாள், துக்கப்படுத்துகிறாள், மனமடி வைக்கிறாள். அவள் எப்பொழுதும் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாளாம். அப்பொழுதுதான் அவருடைய கணவர் சொல்லுகிறார், அண்ணலை ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், 10 குமாரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சிலவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையுடைய துக்கத்தை ஆற்ற முடியலை. ஆனால் நேரம் வந்தது. வரும்போது அவள் ஆலயத்தில் போய் மனங்கசந்து மிக அழுது அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். எதற்காக? குழந்தைக்காக அவள் கண்ணீர் வடிக்கிறார். ஒரு அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்கள் எதற்காக கண்ணீர் வடிக்கலாம்? உங்கள் குழந்தை நிமித்தமாக நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம், வெறுமை நிமித்தமாய் கண்ணீர் வடிக்கலாம், வியாதி நிமித்தமாய் கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இங்கு அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அன்னாளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை அவர் தீர்க்கதரிசியை கொடுத்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.